அத்தை, அம்மா லக்ஷ்மி எங்க? லக்ஷ்மி இங்க இல்லையே. உங்க கூட தான் லக்ஷ்மி வந்தான்னு இந்து சொன்னாலே. அவ ஏதோ ஞாபகத்துல சொல்லிருப்பா. லட்சுமி எல்லாம் என் கூட வரல. சரி, நீங்க எதுக்கு லட்சுமி தேடுறீங்க? நம்ம லக்ஷ்மிக்கு கல்யாணம் நின்னு போனதை பத்தி நந்தினி வந்து சொன்னா. அதுக்கப்புறம் லக்ஷ்மிய கோயில்ல பார்த்தோம். அவ நான் தான் திட்டம் போட்டு அவ கல்யாணத்தை நிறுத்திட்டேன்னு நினைக்கிறான். முதல்ல எனக்கும் நந்தினிக்கும் தொடர்பு இருக்குன்னு தப்பா நினைச்சுதான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டான். முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. அவ எடுத்த முதல் முடிவே தப்பா இருக்கும்போது இனிமே அவ எடுக்கிற எல்லா முடிவும் தப்பாதான் இருக்கும். அவ நான் சொல்லிதான் எதுவும் கேட்கல. நீங்களாவது வாழ்க்கைனா அவளுக்கு என்னன்னு எடுத்து சொல்லுங்க. தயவு செஞ்சு என்ன அத்தைன்னு கூப்பிடாதீங்க. உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இத பாருங்க, நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. லட்சுமி உங்களை விரும்புறத பார்த்து உங்களுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நினைச்சேன். அதுக்காக தான் ஆம்பளைங்களை எங்க வீட்டுக்குள்ள வர அனுமதிக்காதன்னா உங்களை என் வீட்டுக்கு வர அனுமதிச்சேன். ஆனா இப்போ லட்சுமி உங்களை பிடிக்கலன்னு சொல்றாளே. இது அவசரத்துல எடுத்த முடிவு. அவசரத்துல எடுத்ததோ ஆத்திரத்துல எடுத்த முடிவோ, என் பொண்ணு ஒரு முடிவு எடுத்தானா அதை கண்டிப்பா மாத்திக்கவே மாட்டா. இது பாருங்க வெற்றி தம்பி, நீங்க நாட்டாம விட்டு பையன், புத்திசாலியா இருப்பீங்கன்னு நம்புறேன். என் பொண்ணு உங்களை வேண்டான்னு சொல்லும் போது அவளை கட்டாயப்படுத்தி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்ல. இது பாருங்க, கல்யாணங்கிறது ரெண்டு மனசும் ஒத்து போறது. எப்போ உங்க ரெண்டு பேருக்குள்ள விரிசல் வந்துச்சோ அப்பவே அது கண்ணாடியில பட்ட விரிசல் மாதிரி ஒட்ட வைக்க முடியாது. அதனால உங்க வாழ்க்கைய நீங்க பாத்துக்கோங்க, லட்சுமி வாழ்க்கைய லட்சுமி பாத்துக்கிட்டோம். என் வாழ்க்கைய லட்சுமி தான். ஆனா லட்சுமி அப்படி நினைக்கலையே. இத பாருங்க தம்பி, உங்க நல்ல மனசுக்கு நந்தினி உங்க பக்கத்திலேயே இருக்கா. பேசாம அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ பாருங்க தம்பி. அத நந்தினி எனக்கு பொண்டாட்டிய நடிக்க வந்திருக்கா. இன்னும் கொஞ்ச நாள் அவ போயிடுவாத்த. என் தம்பி, இது உங்களுக்கும் எனக்கும் தெரியும். உங்க வீட்டுக்கு தெரியுமா? இல்ல இந்த ஊருக்கு தான் தெரியுமா? ஊரு நந்தினி உங்களையும் புருஷன் பொண்டாட்டியா தானே பாத்துட்டு இருக்கு. அதை விட்டுட்டு கட்டாயப்படுத்தி மறுபடியும் என் பொண்ணு லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உங்களை தப்பா பேசும் தம்பி. இது பாருங்க தம்பி, நான் சொல்றதை நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. தயவு செஞ்சு இனிமே என் வீட்டு பக்கம் வராதீங்க. ரோட்ல எங்க பார்த்தாலும் நீங்க யாரோ நாங்க யாரோங்கிற மாதிரி போயிடுவோம். அதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது. தயவு செஞ்சு எங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கங்க தம்பி. என் பொண்ண மறந்துருங்க.